உங்களோட கார் இன்சூரன்ஸில் இந்த ஆட் பண்ணிங்கன்னா ஓன் டேமேஜ் ப்ரீமியமில் 2500 ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ண முடியும். ஆனாலுமே இந்த ஆட் நீங்கள் உங்களோட கார் இன்சூரன்ஸில் அவைல் பண்ணக்கூடாது. கார் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த எக்ஸஸ்லேயே உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து கம்பல்சரி எக்ஸஸ், இன்னொன்று வந்து உங்களுக்கு வாலண்டரி எக்ஸஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த கம்பல்சரி எக்ஸஸ் வந்து எதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி போடுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சின்ன சின்ன கிளைம் அப்ளை பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணணுன்றதுக்காகவும் தான். இப்போ வந்து இந்த கம்பல்சரி எக்ஸஸை எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட கிளைம் அமௌண்ட் வந்து 15,000 ருபீஸ் வருதுன்ட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதில் வெறும் 2,000 ருபீஸை உங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 13,000 ருபீஸை தான் வந்து இன்சூரன்ஸ் அவங்க சைட்லேருந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிடக்டபிள் மாதிரி தான். இப்போ இதுவே வந்து நீங்கள் வாலண்டரி எக்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதே கிளைம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 15,000 ருபீஸ் வருதுன்ட்டு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வாலண்டரி எக்ஸஸாக ஒரு 5,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ ஃபஸ்ட்டு 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸஸ்லேருந்து போகும். அதுக்கு அடுத்த 5,000 ருபீஸ் வந்து வாலண்டரி எக்ஸஸ்லேருந்து போகும். ஸோ இங்கே 7,000 ருபீஸை உங்களோட கையிலேருந்து தான் நீங்கள் கிளைம் பண்ணுறப்ப கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 8,000 ருபீஸை மட்டும் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுப்பாங்க. இதனால தான் நீங்கள் இந்த வாலண்டரி எக்ஸஸாக கார் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ ஆஃப் பண்ணக்கூடாது. என்னதான் உங்களுக்கு ப்ரீமியமில் இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சாலுமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இப்போவே அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க.